ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி ஸ்ரீ பெரியவா அனுபவத்தில் சாமியாவது பூதமாவது அப்படின்னு நாம் சொல்லுவோம் ஒரு பேச்சு வழக்கில். அதே மாதிரி கும்பகோணம் ரயிலடியில் ஒரு ரயில்வே பிள்ளையாரோட மகத்துவம் தான். கும்பகோணம் ரயிலடியில் கற்பக விநாயகர் கோயில் ரொம்ப பழமையானது. 1955 திவான் ஸ்ரீனிவாச ராவ் கடைசியாக கும்பாபிஷேகம் பண்ணார். இந்த கோயில் மதுரை சோமு, ராதா ஜெயலட்சுமி, சீர்காழி சிவச்சிதம்பரம் இந்த மாதிரி புகழ்பெற்ற பாடகர்கள்லாம் அந்த கோவிலுக்கு கச்சேரி பண்ணியிருக்கா. ரயிலுக்கு போகிறவா வரவா இந்த கோயிலுக்கு தலையில் கூட்டிண்டு உண்டியலில் காசு போடுறது வழக்கம். பிள்ளையார் பிள்ளைவரம் தரும் பிள்ளையார்னே பேர். இங்கே பக்தர்களால் நமக்கு நம்பப்பட்டு இங்கே வேண்டிய பின்னாடி குழந்தை கட்டாயமாக பிறக்கும். பிள்ளையார் சந்நிதியில் முதல்ல போடுற பழக்கமும் இங்கே தான் இருந்தது. இப்படி பிரபலமான இந்த பிள்ளையார் கோவிலை ரயில்வே போர்ட்டர் ஒருவர் கொஞ்ச காலம் பராமரிச்சுட்டு வரார். அந்த கோயில் தனக்கு சொந்தம் என கோர்ட்லேயும் வழக்கு போட்டுட்டார். சில காலம் பூஜை நின்றுது. அந்த காலத்தில் ஹெச்ஆர்சிங்கிற மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் அந்த கோயில் உண்டியலை திறந்து பணம் எடுத்து செல்வது மட்டும் தவறாமல் நடந்தது. இந்த நிலையில் அந்த கோயில் ரயில்வேக்கு தான் சொந்தம்னு கோர்ட்டு தீர்ப்பு சொன்னது. ஒரே கல்லில் 2 மாங்காய். போர்ட்டரும் போயாச்சு, ஹெச்ஆர்சியும் போயாச்சு. வழக்கம் போல் குறுக்கள் பூஜை தொடர்ந்தது. அப்போது திடீர்னு 2010 ரயில்வே கோட்ட பொறியாளர் ஒருத்தர் ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகளுக்காக அந்த பிள்ளையார் கோயிலை இடிச்சுட்டு வேறு இடத்துல அந்த புதிய கோயிலை கட்டலான்னு உத்தரவு போடுறார். அந்த கோவிலுக்குன்னு ஒதுக்கி அந்த பகுதி ரயில்வே குடியிருப்பு ட்ரைனேஜ் சங்கமிக்கிற இடமா இருந்தது. இது தொடர்பாக இந்து அமைப்புகள்லாம் போராட்டம் பண்ணித்து. அப்போது ஒரு நாள் அந்த கோவிலுக்கு வழக்கம் போல் விநாயகரை தரிசனம் பண்ணபோது ரயில்வே கேன்டீன் கான்ட்ராக்டர் ஒரு ரயில் நிலைய மேலாளரோட எப்படியாவது கோயில் இடிக்கிறத தடுக்கணும்னு என்கிட்ட கேட்டுண்டா. நான் திருச்சி ரயில்வே கோட்ட ரயில் உபயோகிப்பாளர் ஆலோசனை குழு உறுப்பினர்ங்கிறதுனால என்னால் ஏதாவது செய்ய முடியும்னு நினச்சுட்டான்னு நினைக்கிறேன். நானும் முயற்சி செய்கிறேன்னு கூறிட்டு கண்களை மூடி பிள்ளையாரையே வேண்டின்னேன். பிள்ளையார் யாரையோ தேடுறார், அவர் கிடச்ச உடனே பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். பிள்ளையாரை யாராலையும் ஒரு அங்குலம் கூட அசைக்க முடியாது அப்படின்னு ஆறுதலுக்காக ஒரு வார்த்தையை உதிர்த்துட்டு வந்தேன். அவர்கிட்ட பிரச்சனையையும் பின்னாடி பார்த்துக்கலாம், இது எல்லாமே முடிஞ்சிடும். எனக்கு பரிச்சயமான மணிசங்கர் ஐயர்னு அப்போது மத்திய அமைச்சர், அவர்கிட்ட இந்த பிரச்சனையை சொன்னேன். அவரும் டிஆர்எம் ராம்சந்திர ஜாட் அப்படிங்கிறவர் கோவிலுக்கு ஆய்வு செஞ்சு அந்த கோவிலை இடிக்காமல் ரயில்வே பணிகளெல்லாம் மேம்பாட்டு பணிகளெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வலியுறுத்துறார். ஆனால் அந்த பொறியாளர் மட்டும் மசியவே இல்லை. கோவிலை இடிக்க நாள் குறித்தா எடுத்து கார்த்தால 6 மணிக்கு இடிக்க ஏற்பாடு, போலீஸ் பாதுகாப்பு வேற. மயிலாடுதுறையில் உள்ள செக்ஷன் இன்ஜினியர் வசம் அந்த பொறுப்பு இருந்தது. இரவு அந்த நிலைய மேலாளர் என்னை கோவிலுக்கு வர சொன்னார். சார், எல்லாம் கையை மீறி போயின்னு இருக்கு, நாளைக்கு நான் லீவ் சொல்லிட்டு வந்திருக்கேன். கோயில் இருந்தால் மீண்டும் வேலைக்கு வருவேன், இல்லைன்னா ரிசைன் செஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டார் அவர். அப்போது நான் அவர்கிட்ட கண்டிப்பாக கோவிலுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு எனக்கு தோன்றுறது, பொறுத்து இருந்து பார்ப்போம், ஒரே ஒரு சிதர்கா மட்டும் போட்டுட்டு வருவோம் அப்படின்னு நினச்சின்னு போட்டோம். மறுநாள் கார்த்தால 5:30 மணிக்கெல்லாம் எழுந்து குளித்து எங்கள் வீட்டில் அருகில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு விளக்கேற்றி மனமுருகி வேண்டிண்டா முதல் நாள் காலை பூஜையின் போது பிள்ளையார் கிரீடத்தில் வச்சுருந்த பூ சட்டுன்னு கீழே விழுது. சரி, நல்ல சகுனம் அப்படின்னு நிம்மதியாச்சு மனசு. ஆனால் உண்மையில் ஜேசி ஐயர் அளவுக்கு நான் தைரியசாலி கிடையாது. ஆனால் காற்றுல கம்பு சுத்துபவன் தான். சரியாக 7 மணிக்கு மனசில் தைரியத்தை வளைச்சுண்டு எனக்கு தெரிஞ்ச ரயில்வே போலீஸ் நண்பருக்கு ஃபோன் செஞ்சேன். நிலைமையை குறித்து உதவி பண்ண முடியுமான்னு கேட்டேன். அவர் இதுவரை யாரும் வரல, இந்து அமைப்பினர் சுமார் 20 பேர் அந்த தூரத்தில் நிற்கிறா, இடிக்க தொடங்கினவுடனே ஃபோன் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். என்ன ஆச்சரியம், கோயில் இடிக்கவே படலை. காரணம் கேட்டபோது அந்த பணிக்கு நிர்பந்திக்கப்பட்ட பிரிவு பொறியாளருக்கு ராத்திரி திடீர்னு பக்கவாதம் வந்துட்டான். சிறப்பு ஆம்புலன்ஸில் அவரை பொன்மலை ரயில்வே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டார். கோவில் இடிபடாததுக்கு காரணம் புலப்படாட்டாலும் பிள்ளையார் தேடுற நபர் அவரல்ல அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுது. அதனால் கோவிலில் அவருக்காக சிறப்பு அர்ச்சனை செஞ்சு பிரசாதம் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சோம்.
அதன் பின்னாடி கும்பகோணம் ரயில் நிலைய ஆய்வுக்கு எந்த உயரதிகாரி வந்தாலும் கோவில் பக்கமே போகமாட்டா. கோவில் அந்த கோயிலை இடிக்கவும் அந்த நிர்வாகம் முன் வரல. இந்த முறை பிள்ளையார் யாருக்கும் சஸ்பென்ஸ் வைக்கவே இல்லை. நாள் குடித்து ஆர்டர் வெளியான மறுநாளே லஞ்ச ஊழலில் கோவிலை இடிக்கிறதுல கங்கணம் கட்டிண்டு அலைஞ்சின்றிருந்தா ஒரு பொறியாளர், அவரும் கையும் களவுமா பிடிபட்டார். இந்த மாதிரி யாரான்னு தப்பான எண்ணத்தோடு யாரான்னு அலைஞ்சாலோ அந்த எண்ணம் அவளுக்கு தான். அதனால தான் அந்த எண்ணமே அவளுக்கு தோன்றுறது. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.